அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் இந்தியாவில் குறிப்பாக ரொம்பவே நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரொம்பவே அக்ரெசிவான விலையில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா X7 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் நோக்கியா 7.1 Plus அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது. ஸோ நோக்கியா 7.1 Plus உடைய அம்சங்கள் என்னென்ன, மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை, மேலும் இந்த 7.1 Plus பற்றின என்னுடைய கருத்துக்கள் அனைத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக 7.1 Plus பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நோக்கியா 7.1 Plus பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க. பலவிதமான தொழில்நுட்ப அப்டேட்ஸை நம்ம தினசரி அடிப்படையில் அங்கே கொடுத்துருக்கோம். நோக்கியா 7.1 Plus நோக்கியா 7.1 Plus பின் பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 5.1 Plus மற்றும் 6.1 Plus மாதிரி கிளாஸ் பாடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமை பொறுத்தவரையும் அலுமினியம் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாச்சோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.18 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் நாச்சோட இருக்கிற டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா 500 நிட்ஸ் வரையான பிரைட்னஸ் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பேனல் ரொம்பவே பிரைட்டான பேனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலும் இந்த டிஸ்பிளேக்கு மேலே 2.5D கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற போல குறிப்பிட்டிருக்காங்க. பட் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் எதுவுமே குறிப்பிடப்படல. ஸோ அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்தியன் லான்ச் வரை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Qualcomm உடைய Snapdragon 710 ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த 710 பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 660 விட ஒரு படி மேலே இருக்கிற ப்ராசர் தான் 710. ஸோ இந்த 710 ப்ராசரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 660லேருந்து பல்வேறு வித்தியாசங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து 660 விட நல்லாயிருக்கும் அப்படின்னே நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். இதை தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா X7 அப்படிங்கிறது அவங்களுடைய சைனீஸ் வெர்ஷன் ஆஃப் OSல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வரப்போ இது கண்டிப்பாக Android One. இப்போ சமீபத்தில் நோக்கியாவோட லான்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சு எல்லா ஸ்மார்ட் போனுமே Android One ப்ராஜெக்ட் கீழே கொண்டு வராங்க. ஸோ அந்த விதத்தில் நோக்கியா 7.1 Plus Android One பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட தான் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலும் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நோக்கியா ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்காங்க. ஸோ அப்டேட்ஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போயே நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அடுத்தது இந்த ஃபோனுடைய சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேசிக் சென்சார்ஸ் அனைத்தும் கொடுத்துருக்காங்க. ஜெரோஸ்கோப் சென்சார் வரையும் எல்லாருக்கும் தெரிந்தது போல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனுக்கு பின் பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட வந்து வருது. 2 சிம்ஸ் அல்லது ஒரு சிம் மற்றும் மைக்ரோ SD கார்டு உங்களால் பயன்படுத்திக்க முடியும். மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸில் டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற போலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 12 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பேச்சரோட செகண்டரி கேமரா பொறுத்தவரையும் 13 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜீஸ் அவங்களோட சேர்ந்து இந்த கேமரா வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் வீடியோஸ்க்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இதை தவிர ஃபோக்கஸிங்கும் டூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிற போலையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை தவிர பேக் கேமராவில் உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 710 அப்படிங்கிறது AI கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால AI பேஸ்டான அந்த பேக்ரவுண்ட் போகே, AI பேஸ்டான சீன் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லி பல்வேறு அம்சங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த 7.1 Plusல. பேட்டரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிளாஸில் வருது அப்படின்னாலும் மிச்ச நோக்கியா ஃபோன்ஸ் மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் வந்து கிடையாது. கடைசியில் நோக்கியா 7.1 Plus அதாவது நோக்கியா X7 உடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 வேரியண்ட்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட இருக்கிற பேஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 1699 யுவான், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 17,000 ரூபாய்க்கும் 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட இருக்கிற அந்த மாடல் 1999 யுவான், அதாவது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கும் 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோட இருக்கிற ஹையஸ்ட் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 2499 யுவான், அதாவது கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கும் சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நோக்கியா X7 இந்த வாரமே வந்து சைனாவில் வந்து சேலுக்கு வந்து போகுது. பட் இந்தியன் லான்ச் பற்றி இப்போ வரையும் எந்த ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த குறிப்பிட்ட விலை, அதாவது நோக்கியா பார்த்தோம் அப்படின்னா 5.1 Plus 6.1 Plusல ரொம்பவே அக்ரெசிவாக இருந்தாங்க. வந்து 3.1 Plus. ஸோ அதை பற்றி இங்கே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 3.1 Plusல அந்த அளவுக்கு இல்லை, பிகாஸ் அவங்க ஆஃப்லைனையும் நோக்கி போனதுனால. பட் இந்த 7.1 Plusல அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே அக்ரெசிவான விலையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது குறிப்பாக 18,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் Snapdragon 710 இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டில் அவ்வளோவா நம்மளால் பார்க்க முடியாது. மேலும் நோக்கியாவுடைய அந்த குறிப்பாக அவங்களுடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அப்டேட்ஸ் மற்றும் அவங்களுடைய கேமரா இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப
18,000 ரேஞ்சில் பேஸ் வேரியன்ட் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த மஸ்ட் பைஸாக இருக்கும் 6.1 மற்றும் 5.1 மாதிரி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த Nokia 7.1 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு வரப்போ இதோடைய பேஸ் மாடல் எந்த விலையில் ஸ்டார்ட் ஆனால், அதாவது 4GB RAM 64GB இன்டர் மெமரி மாடல் எந்த விலையில் ஸ்டார்ட் ஆனால் நல்லாயிருக்கும், பர்சனலாக நீங்களும் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் பயனுள்ள இருந்துச்சு அப்படின்னா மறந்தாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். லைக் Nokia பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். Nokia 7.1 உடைய அம்சங்கள் எது பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.